வணக்கம், வெல்கம் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட். இன்னைக்கான ரெசிபி காரசாரமான செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இந்த கிரேவியை இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாப்பாட்டுக்கும் பெசஞ்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டிநாடு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல பட்டை, அது கூட ஸ்டார் 2, 7-8 கிராம்பு, 5 ஏலக்காய், 10 வரமிளகா, சோம்பு 4 டீஸ்பூன், சீரகம் 4 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா. இது வரைக்கும் முதல்ல போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இதுல துருவிய தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 கேஷ்யூஸ் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். தேங்காய் கலர் மாதிரி நல்லா பிரவுன் கலர்ல வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி பிரவுன் கலர் வந்த உடனே இதை வேற ஒரு தட்டுக்கு மாத்தி ஆற வச்சு எடுத்துக்கலாம். செட்டிநாடு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை நம்ம ஃபிஷ், ப்ரான் எது செய்யும் போதும் நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். செட்டிநாடு கிரேவி நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் வந்து 5 கரண்டி எண்ணெய் ஊத்துறேன். இப்ப இதுல நான் ஒரு 5-6 பீஸ் பிரியாணியில போடுறேன். சின்னது, பெருசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 போட்டா போதும். இப்ப இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கம்மியா இருக்கவே அது கூட பெரிய வெங்காயமும் நறுக்கி எடுத்திருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனா வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை கலரி விட்டுடலாம். இதுல நாங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, அடுத்து அதுல 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1-2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க செட்டிநாடு மசாலாவை கொட்டிக்கலாம். ஃபுல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கணும். அது கூடவே 4 தக்காளி கட் பண்ணி வச்சது. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நாங்க 2 சொம்பு அளவான தண்ணி ஊத்திருக்கோம். தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும், கொதிக்கணும். அதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதுல நம்ம சிக்கனை கழுவி சேர்த்துக்கலாம். சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பொறுமையா உள்ள போடுங்க.
இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் குழம்பு வந்து கொதிக்க விடலாம். சிக்கன் நல்லா வேகணும், அதுக்கு மேல வெயிட் போட்டுருங்க. காரசாரமான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி. இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்டுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.